கல்லன் திரைப்படம் வந்து கொஞ்சம் லாஸ் ஆனோன்னா ஒரு படம் பண்ணணும்னு சொல்லும்போது சரி பண்ணுவோம் முறையே அப்படின்னாரு. அப்போ வந்து யாரை வச்சு எடுக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்லும்போது டக்குன்னு சொன்னாரு ராஜா அண்ணனே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால அந்த ஒரு படத்தை வந்து தோல்வி ஆயிடுச்சுன்னா கண்டுக்கிறாத இந்த காலத்துல இந்த படத்துக்கு ஃப்ரீயா ஆக்சுவலா எப்படி சொன்னா சாப்பாடு கூட அண்ணன் வந்து யூனிட்ல சாப்பிடல, வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்து ஒரு இந்த படத்தை இவ்வளவு தூரம் ப்ரமோட் பண்றது ராஜா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, பிரபாரனுக்கு நன்றி. இசை வெளியீடு சொன்னோன்னா சூர்யாஜி வந்து தஞ்சாவூர்ல காரைக்குடியில பிளான் பண்ணாங்க, 2 தடவை தள்ளி போயிருச்சு. அப்ப நான் கேட்டேன் என்னன்னு 2 தடவை தள்ளி போயிருச்சு அப்படின்னு. 3வது தடவை பிரம்மாண்டமா நடக்கும் சென்னையில அப்படின்னாரு. நான் சும்மா சொல்றாரு நினைச்சிட்டு குருவாயூர் போயிட்டேன். கரெக்டா காலைல அடிச்சிட்டாரு, நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் கிளம்பி வாங்க அப்படின்ட்டு. மீண்டும் தாமரை குழுமத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கந்தன் மலையில வர திரைப்படத்துல வந்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கலன் திரைப்படத்தோட ஒரு லாஸை ஈடுகட்டுறதுக்கு எடுக்கப்பட்ட படம் தான் இது. இந்த படத்துல எனக்கு ஒரு 50% வந்து லாபத்துல வந்து என்னோட சம்பளம். இந்த சம்பளத்தை அப்படியே வந்து என்னோட கலன் படத்தோட கோ ப்ரொடியூசர் குமரி விஜய் எனக்கு போய் சேரும். இதை வந்து ஜான் ரவி அண்ணன்ட்ட பேசி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஜான் ரவி அண்ணனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து உருவானோன்னா இன்னும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் உள்ள இருக்கணும்னு சொன்னோன்னா தாராபுரம் நீலமேகம் ஜி வந்து எனக்கு கோயம்புத்தூர் ஜெயிலில் வந்து யுவராஜ் அண்ணனை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அவர்கிட்டையும் இந்த கந்தன் மலையை பத்தி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். கண்டிப்பா யுவராஜ் அண்ணனுக்கு நன்றி, நீலமேகம் ஜி அவர்களுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.